ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 8ல் 4வது ஸ்லோகம். பஞ்சாஷதப்தமதுனா ஸ்வவயோர்தரூபம் ஏகம் பராதமதிவிருத்ய ஹி வர்த்ததே சௌ தத்ராந்த்ய ராத்ரி ஜனிதான் கதயாமி பூமன் பஷ்டாதீனாவதரணே ச பவத்விலாசான். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா, இப்போ இந்த இதில் பிரம்மாவுக்கு எவ்வளோ வயசு இருக்கும் அப்படின்னாக்க, இப்போ பிரம்மாவுக்கு 50 வயசு பூர்த்தியாகிவிட்டு தான். அவரோட ஆயுள் 100 இல்லையா, அதில் ஒரு பாதி முடிஞ்சு போயிடுத்து. இப்போ அவருக்கு 59 வயசில் வாழ்ந்துட்டுருக்கார். அவற்றுள் இந்த படைப்புக்கு முந்தைய படைப்பில் இரவு பகல் வந்தது இல்லையா, அப்போது எப்படி பிரளயம் ஏற்பட்டது என்பதை இப்போது சொல்கிறேன் அப்படிங்கிற பட்டத்திரி சொல்லிட்டு பூமன் அப்படின்னு பெருமாளை கூப்பிட்றார். பூமன் அப்படின்னா ரொம்ப பெரியவர். அதாவது முந்தைய இரவு அவர் எப்படி தூங்க சென்றார் அப்படிங்கிறத பற்றியும், இந்த கல்பம் முடிந்த பிறகு எப்படி பிரம்மா படைப்பு தொழிலை நீ தொடங்க வைத்தா என்பதையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 8ல் 5வது ஸ்லோகம் பார்க்கலாம். தினாவசானேத சரோஜயோனி சுஷுப்தி காமஸ்வை சந்நிலில்யே ஜகந்தி ஜடரம் சமீயுஹு ததேதமே கார்ணவமாச விஸ்வம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். அதாவது அந்த பிரம்மாவுக்கு இதுக்கு முந்தின இரவு முடிஞ்சு போச்சு இல்லையா, அப்போ என்ன பண்ணார், தாமரையில் வீட்டில் இருந்தார் இல்லையா பிரம்மா, அப்படியே தூக்கம் வந்த உடனே அப்படியே குருவாயூரப்பா உன் மேலே அப்படியே லயிச்சுட்டாராம். பிறகு இந்த உலகங்களும் எல்லாமே உன் வயிற்றுக்குள்ளே வந்து விட்டன. அப்போ என்னாச்சு, இந்த பிரபஞ்சம் எல்லாம் அப்படியே ஒரே பிரளய கடலால் சூழப்பட்டிருந்தது அப்படின்னு வர்ணிக்கிறேன்.